சன் லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 10/9/2025 புதன்கிழமை, ஆவணி மாதம் 25ஆம் நாள். திருதியை திதி மதியம் 3:38 வரை. ரேவதி நட்சத்திரம் மாலை 4:03 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய சூரியனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான புதன் இன்றைக்கு 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். பிள்ளைகளால் ஏதாவது கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்னும் ஒரு 15-20 நாட்களுக்குள்ள இந்த பலன் நிச்சயமாக நடக்கும். ஒரு கல்வி கடனாக இருக்கிறது அல்லது அவர்களுடைய ஒரு எதிர்காலத்திற்காக ஏதாவது ஒரு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல், வாங்கினாலும் பரவாயில்லை, பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்காகத்தான் வாங்குகிறோம் என்கின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு சந்தோஷம், அந்த கடனை கூட ஒரு நல்லபடியாக அடைத்து விடக்கூடிய வருமான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சூரியனும் அந்த இடத்துல 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால பெரிய அளவில் சங்கடங்கள் எதுவும் இல்லாத ஒரு இயல்பான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்ல முடியும். ஒரு 30 வயதுகளுக்குள் இருக்கக்கூடிய அத்தனை மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கும் சேர்த்து முன்னேற்றம் எதில் இருக்கும், எந்த வேலை, எந்த படிப்பு, எந்த தொழில், எப்படி என்ன செய்யலாம் என்பதில் ஒரு தீர்மானமான தெளிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கக்கூடிய, எதிலும் கவலைகள் அப்படியே தீரக்கூடிய ஒரு சுப நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லப்படக்கூடிய அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய புதன் இன்றைக்கு 4ஆம் இடத்துல 4ஆம் அதிபதியோடு உட்கார்ந்திருக்கிறார். வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் அதிர்ஷ்ட நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அம்மாவுடைய ஒரு நிலையில் இது வரைக்கும் உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, அம்மா சொல்லி ஒன்று செய்ய முடியலையே, ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் தாயோடு ஒத்து போக முடியவில்லையே என்கின்ற மாதிரியான ஒரு குறைகளோடு இருந்த ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அந்த குறைகள் தீரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு புதிய வாகனம் அமையக்கூடிய அமைப்பு, இன்னும் ஒரு 20 நாட்களுக்குள்ளே இப்போ இருக்கிற வண்டியை தூக்கி போட்டு வேற வண்டியை வாங்கிடலாம் அல்லது 2 வீலர்லேருந்து காருக்கு மாறலாம் என்கின்ற மாதிரியாக ஒரு தைரியம், தன்னம்பிக்கையோடு ஒரு பொருள் வாங்கக்கூடிய அமைப்புகள் என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் பட்டம், பதவி போன்ற விஷயங்கள்ல குறைகளோடு இருந்தவர்கள், ஒரு PhD பட்டம் வாங்க முடியல அல்லது ஆஃபீஸில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது, எல்லாத்துக்கும் தடையாகவே இருக்குது என்பவர்களுக்கெல்லாம் இன்னும் 3 வார காலத்திற்குள் நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய சுபயோக நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் புதன் 3ஆம் இடத்துல அவருடைய நண்பரோடு உட்கார்ந்திருக்கக்கூடிய தைரியம், தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். குறிப்பாக அரசு அதிகாரி, அரசியல் தலைவர்கள், ஒரு பொதுநலத்தில் பொதுத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதருடைய ஆதரவுகள், அவருடைய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. மனசு கூட கொஞ்சம் தெளிவாக இருக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு தம்பி தங்கைகள் கிட்ட இருக்கக்கூடிய குறையை விளக்கக்கூடிய அமைப்பு, அண்ணன் அக்காள்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தம்பி தங்கைகளுக்கு உதவக்கூடிய அமைப்புகள் என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சது, அதை விட்டுட்டேன். அந்த சான்ஸை திருப்பி வந்தால் தான் எனக்கு இனிமேல் வாழ்க்கை. நான் முன்ன வந்த வாய்ப்பை நான் உண்மையிலேயே என்னடான்னு ஒரு மாதிரியாக நினச்சிட்டேன். பின்னாடி தான் அதை கைவிட்டு போனது தெரிகிறது என்பது மாதிரியாக ஏற்கனவே நடந்துவிட்ட ஒன்றை பற்றி நினைத்து கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்குமே புதிய ஒரு வாய்ப்பு கிடைத்து அந்த வாய்ப்பை அப்படியே நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய, வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வரக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதியான புதன் இன்றைக்கு 2ஆம் வீட்டில் தன வீட்டில் தனாதிபதியோடு இருக்கிறார். முயற்சிகளின் பேரில் பணம் தாராளமாக வரக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க.
பணம் வரக்கூடிய வழிகள் திறந்து விடப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். கணக்கு வழக்கு அக்கௌண்ட்டு கம்ப்யூட்டர் போன்ற துறைகளில் இருக்கிறவங்க, கல்வி நிலையங்களில் இருக்கிறவங்க, ஸ்டேஷனரி கடைன்னு சொல்லப்படக்கூடிய ஸ்கூலுக்கு பக்கத்தில் கடை வச்சுருக்கிறவங்க, மாணவர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை தயாரிக்கிறவங்க விற்கிறவங்க எல்லாருக்குமே இன்றிலிருந்து நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு, தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்புன்னு கடகராசிக்காரர்களுடைய அத்தனை பிரச்சனைகளையும் தீர ஆரம்பிக்கின்ற சுப நாளாக இந்த நாள் அமையும். ஒரு 20 நாட்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கல்வியில் பெரிய அளவுக்கு நல்ல விதமாக முன்னேற்றம் இருக்கும். இப்போ இருக்கின்ற கடன் தொல்லைகள் தீரக்கூடிய அளவிற்கு வட்டியை முழுசாக கட்டிடலாம், கடனில் கூட ஒரு சிறு பகுதியை அடைச்சிடலாம் என்கின்ற அளவிற்கு கடகராசிக்காரர்களுக்கு வருமானங்கள் அதிகமாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு வடக்கு நோக்கிய பயணங்கள், சிலருக்கு வடக்கிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு தன லாபாதிபதியான புதன் இன்றைக்கு ராசியிலேயே இருக்கிறார். கூடவே ராசிநாதன் கூடயும் இருக்கிறார். நண்பர்களால் இன்றைக்கு ஏதேனும் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் உண்டு. பொதுவாகவே ராசிநாதன் வலுத்து தனாதிபதி வலுவாக ராசியிலே இருந்தார்னா கௌரவம் உயரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக நடக்கும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏற்கனவே செய்ய முடியாமல் போயிருந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு பாருங்க நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கன்னு நீங்களே வலியை அதை எடுத்து செஞ்சு அதன் மூலமாக ஒரு நற்பெயர் கௌரவம், பார்த்தீங்களா என்ன இருந்தாலும் பாருங்கள் டக்குன்னு இதை செஞ்சு முடிச்சுட்டார் பாருங்கள், அவர் தாங்க, நம்மளை குறை சொல்லியே நம்ம பழக்கப்பட்டுட்டோம், உண்மையிலே அவர் கொஞ்சம் திறமைக்காரருங்கன்ட்டு உங்களுக்கு பின்னாடி உங்களை பற்றி ஒரு உயர்வாக மற்றவர்கள் பேசக்கூடிய அமைப்பு இன்றைக்கு சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல அமைஞ்சிருக்குதுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வ போராட்டங்கள்லேருந்து விடுதலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சட்டப்பூர்வமான அமைப்புகள், ஒரு செக் ரிட்டன் கேஸ் இருக்குங்க, அல்லது ஒரு குடுத்தனக்காரர் கேஸ் இருக்குங்க, தேவையில்லாமல் இந்த கேஸில் போய் மாட்டிக்கிட்டாங்க, இந்த கேஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயும் வழக்குகள் வெற்றிகள் அடைவதற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிநாதனும் 10ஆம் அதிபதியுமான புதன் இன்னைக்கு 12ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய விரைய வீட்டில் இருக்கிறார். தொழிலில் வர்ற லாபங்கள்லாம் செலவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்னும் ஒரு 20 நாளைக்கு செலவை பற்றி ரொம்ப கவலைப்படக்கூடிய அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. வியாபாரம் பண்ணுறேன், தொழில் பண்ணுறேன், எல்லாம் நல்லா தான் நடக்குது, காசு பணம் வருது, வர்ற காசைத்தான் சேர்த்து வைக்க முடியல, எப்படி போகுது எந்த பக்கம் போகுதுன்னே தெரியல. 10 ரூபா வருமானம் வந்தால் 12 ரூபா செலவு வந்தால் நான் என்னங்க பண்ணுறது, 2 ரூபாய்க்காக மறுபடியும் உழைக்க வேண்டியிருக்கு, அதுக்கப்புறம் மறுபடியும் செலவு வருதுன்னு செலவோ செலவு 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 என்கின்ற மாதிரியான அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும். இருந்தாலும் நீங்கள் தான் புத்திசாலிகளாச்சே, எதையாவது ஒன்று ஆட்டை தூக்கி மாட்டை போட்டு, மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டு எதையாவது ஒன்றை வச்சு எப்படியாவது ஒரு விதத்தில் சமாளித்து விடக்கூடிய தன்மைகள் தான் இப்போது இருக்குதுங்க. சிலருக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களின் மூலமான லாபங்கள் இருக்கும். அதிலும் குறிப்பாக எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லப்படக்கூடிய 12ஆம் இடத்துல இன்றைக்கு சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கிறாங்க இல்லையா, எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறைகள் மற்றும் சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு 20 நாட்களுக்குள்ள நல்ல வருமானம் வரக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 10, 11ஆம் இடங்கள் இன்றைக்கு வலிமையாக இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். 9, 11ஆம் அதிபதிகள் இன்றைக்கு 11ஆம் இடத்திலேயே சேர்ந்திருப்பது என்பது எல்லாம் தொட்டது துலங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத காட்டுது. அரசாங்கத்தில் இதுவரைக்கும் அனுமதி கிடைக்காமல் இருந்தவர்கள் ஒரு அரசு அதிகாரியோட சண்டை போட்டுக்கிட்டு அதன் மூலமாக அவருடைய விரோதத்தின் காரணமாக எல்லாமே டிலே ஆகி போய்கிட்டு இருக்கே என்கின்ற நினைப்பில் இருப்பவர்கள் எல்லாருக்குமே சமாதானம் உண்டாகக்கூடிய, சமரசம் உண்டாகக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கவர்மெண்ட் வேலைக்காக எழுதிக்கிட்டு இருக்கிறவங்க, பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கிறவங்க, அதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கான நல்லதுகள் நடக்க ஆரம்பிக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும். ஒரு 20 நாட்களுக்குள்ள எல்லாம் நிறைவாக கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. தந்தை வழி நன்மைகள், தந்தையுடைய சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு, அப்பா தாத்தா சொத்துக்களில் இதுவரைக்கும் பிரிச்சிக்க முடியாமல் இருந்த வில்லங்கங்கள் எல்லாமே சுமூகமாக பங்காளிகளோட அல்லது சித்தப்பா பெரியப்பா மக்கள் மற்றும் அதைவிட முக்கியமாக கூட பிறந்தவர்களோடு பிரித்து கொள்ளக்கூடிய நல்லவைகள் ஆரம்பிக்கின்ற சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க. துலாத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியிலான எதிர்பாராத நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 10ஆம் இடத்துல இன்றைக்கு அட்டம லாபாதிபதி உட்கார்ந்துருக்கிறாரு, கூடவே ஜீவனாதிபதி கூட இருக்கிறார். ஆக தொழிலில் இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. திடீர்னு ஒரு டீலர்ஷிப் எடுக்கிறது, இன்னொருத்தர் எடுக்க வேண்டிய டீலர்ஷிப்பு நமக்கு குறைவான அமௌண்ட்டில் வர்றது. அவர் 10 லட்ச ரூபா கட்டணுங்க, அவர் கட்ட முடியாதுன்ட்டு விட்டுட்டு போயிட்டாரு, நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபா கொடுங்க, உங்களுக்கு நான் இதை கொடுத்துட்றேன் என்கின்ற மாதிரி
தொழில் முன்னேற்றத்திற்கு தேவையான ஏதாவது ஒன்று குறைந்த விலையில் உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்னும் ஒரு 20 நாட்களுக்குள்ள தொழில் முனைவோர், வியாபார பெருமக்கள் போன்றவர்களுக்கு புதனின் இயக்கத்தினால இந்த பலன் கண்டிப்பாக நல்லபடியாகவே நடக்கும். தொழிலில் கடந்த காலத்தில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் இனிமேல் இல்லவே இல்லை. அதிர்ஷ்டமே இல்லை எனக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் எதிர்பாராத திடீர் நன்மைகள், திருப்பங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. இதிலும் சாலை கான்ட்ராக்ட்னு சொல்லப்படக்கூடிய கருப்பு நிறம் சார்ந்த, தார் சார்ந்த, ரோடு போடுறது, இந்த சாக்கடை, இந்த கழிப்பிடங்கள் கட்டக்கூடிய அமைப்புகளை கான்ட்ராக்ட் எடுத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லாபங்கள் நிறைவாக இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 10, 9ஆம் அதிபதிகளான சூரியனும் புதனும் பாக்கியஸ்தானத்தில் தர்ம கர்மாதிபதி யோகத்தில் இருக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. தொழில் முன்னேற்றம் அட்டகாசமாக இருக்கும். மதிப்பு மரியாதை கொஞ்சம் நல்லா கூடும். வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும். வேலையில் சம்பளம் சார்ந்த விஷயங்கள் ஒரு 20 நாட்களுக்குள்ளே இது வரைக்கும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். இது வரைக்குமே முறைச்சிக்கிட்டு இருந்தவங்க, மேலதிகாரி உங்களை பார்த்து கண்டுக்காமல் இருந்தவங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க. எல்லா நிலைமைகள்லையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான ஒன்று. வேலை போனால் கூட தொழிலை ஆரம்பிச்சலான்ற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை வரும். புதிதாக தொழில் ஆரம்பித்திருப்பவர்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய தன்மை ஒரு 3 வார காலத்திற்குள்ள கண்டிப்பாக இருக்கிறது. ஏற்கனவே தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், தொழில் முனைவோர் எல்லாருக்குள்ளுமே இனிமே லாபங்கள் அதிகமாக வரும். நல்ல வேலையாட்கள் உதவிக்காக இருப்பார்கள் என்கின்ற முன்னேற்றத்திற்கான அறிகுறிகள் 3 வார காலத்திற்குள் தெரியக்கூடிய ஒரு சிறப்பான ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. போன வருஷம் வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் நிறைவாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான புதன் இன்றைக்கு 8ஆம் இடத்துல 8ஆம் அதிபதியோடு இருக்கக்கூடிய விபரீத ராஜயோகம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். திடீர்னு ஏதாவது ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போதைக்கு ஒரு 3 வார காலத்திற்குள்ள மகர ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. எனக்கெல்லாம் நல்லதே நடக்காதுங்க, நீங்கள் பாட்டில் எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒன்றும் நடந்த மாதிரி இல்லைங்களே என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு கூட இன்னும் ஒரு 20 நாட்களுக்குள்ள புதனுடைய தயவால் அவரே உங்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் வர்றதுனால இன்றைக்கு 8ஆம் இடத்துல வலிய நட்பு நிலைமையில் நண்பரோடு அமர்ந்திருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் என்றைக்கோ ஒரு நாள் நீங்கள் பண்ண ஒரு உதவிக்காக இன்றைக்கு திருப்பி உங்கள் நண்பர் ஏதாவது ஒரு இன்ப அதிர்ச்சியாக இப்படி வாங்க இதை பண்ணலாம், இல்லது நான் இதை கொடுக்குறேன், அல்லது இப்போ இந்த மாதிரியான இருக்கிற கஷ்டத்துக்கு இந்த மாதிரியான ஒரு தீர்வு இருக்குது என்பது மாதிரி எல்லாம் நன்மைக்கே முடிந்தது என்கின்ற ஒரு நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற சுப நாளாக இந்த நாள் மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் அமைஞ்சிருக்குங்க. நட்பு மூலமான யோகங்கள் கண்டிப்பாக இப்போது இருக்கும். சிலருக்கு இதுவரை கிடைக்காத அனுமதிகள் கிடைக்கக்கூடிய, வாழ்க்கையில் நல்ல விதமான எதிர்காலம் தெரியக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டஸ்தானாதிபதியான புதன் இப்போது 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். 7ஆம் அதிபதி கூடயே அவர் சேர்ந்திருப்பது என்பது மிகப்பெரிய யோக அமைப்பு. பிரிந்திருந்த குடும்பங்கள் நிறைவாக ஒன்று சேரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கணவர் குழந்தைகளை பிரிஞ்சிருக்கிறேன், மனைவி குழந்தைகளை பிரிஞ்சிருக்கிறேன் என்பது மாதிரி கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், குழந்தைகள் ஒரு பக்கம்னு வேலை படிப்பு விஷயமாக பிரிந்திருந்த குடும்பங்கள் இன்னும் ஒரு 6 மாத காலத்திற்குள், அதற்கான அமைப்புகள்லாம் 20 நாளில் நடந்துடும். சேரணும்னு முயற்சி பண்ணியிருந்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, பிள்ளைங்களை ஓரளவுக்கு ஸ்கூலில் ஒரு மாதிரியாக சேர்க்கிறது என்பது மாதிரி இன்னும் ஒரு 6 மாத காலத்திற்குள் குடும்பம் ஒன்றிணையக்கூடிய ஒரு அருமையான நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இன்றிலிருந்து புதன் 7ஆம் இடத்தில் வந்திருப்பதால் நடக்குதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய தன்மை. ஃபஸ்ட்டு மேரேஜை கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிப்போச்சு, டிவோர்ஸ் ஆகிப்போச்சு, செகண்ட் மேரேஜாவது நல்லா இருக்குமான்னு நினச்சிருந்தவங்களுக்கு அதை விட நல்ல ஒரு திருமணம் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை, அதற்கான அறிமுகங்கள் நடக்கக்கூடிய, எதிலும் சிறப்புகள் இருக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 4, 7ஆம் அதிபதியான புதன் இப்போது 6ஆம் இடத்தில் 6க்குடையவரோடு இருக்கிறார். அம்மானாலேயோ அல்லது வாழ்க்கை துணைவர்னாலேயோ யாராவது ஏதாவது ஒரு சூழலில் கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல் இந்த பலன்கள் நடக்கும். ஒன்று அம்மாவால் எதனா கடன் வாங்க வேண்டியிருக்கும், அல்லது ஆஸ்பத்திரி செலவுகள் மனைவிக்கோ கணவனுக்கோ என்கின்ற மாதிரியாக ஒரு 20 நாட்களுக்குள்ள கடன் வாங்கித்தான் ஆக வேண்டியிருக்கு, ஆனாலும் திருப்பி கொடுக்குற அளவுக்கு வருமானம் வருதுங்க என்கின்ற மாதிரியாக அசுப செலவுகளுக்காக கடன் வாங்க வேண்டியிருக்கிறதே என்பது மாதிரியான சில தயக்க உணர்வுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஆயினும் நல்ல வருமானங்கள் வரக்கூடிய தன்மைகள் அடுத்தடுத்து வருகின்றன. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம்.
நிச்சயமாக இப்போது இருக்கின்ற ஒரு பொருளாதார பின்னடைவு, இப்போ இருக்கின்ற வருமான குறைவான ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக சமாளிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கிய பயணங்கள் இருக்கும். அந்த பயணங்களின் மூலமாக எதிர்காலம் ஒரு நல்ல வேலை தெரியும், ஒரு நல்ல வியாபாரம் பார்க்கலாம், சில அறிமுகங்களின் மூலமாக சிலர் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பயணத்தின் மூலமாக முன்னேற்றம் இருக்கும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், ஐயா ஜோதிடர்கிட்ட போனாலே ஜாதகத்தை பார்த்துட்டு உங்களுக்கு பாதகாதிபதி தசை நடக்குது, பாதகாதிபதி வீட்டில் நின்ன தசை நடக்குது, பாதகாதிபதி சாரத்தில் நின்ன தசை நடக்குது, பாதகாதிபதி இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தோஷ அமைப்பில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரியான பலன்களை சொல்கிறாருங்களே ஐயா, இந்த பாதகாதிபதி என்றால் என்ன, அந்த பாதகாதிபதிய தோஷம் அப்படின்னா என்னன்றதை கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமான்னு கேட்டிருக்கிறார். உண்மைதான். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பாதகாதிபதியோட பார்வை, பாதகாதிபதியுடைய சாரம், பாதகாதிபதியோட அமைப்பு அப்படி இப்படின்ட்டு ஜோதிடத்தில் பலன்கள் சொல்லப்படுது உண்டு. உண்மையிலே பாதகாதிபதி என்பது ஒரு பெக்கூலியர் அமைப்பு அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். பாதகாதிபதினா ஒரு கெடுதல் தரக்கூடிய, அபூர்வமாக எப்போதேனும் கெடுதல் தரக்கூடிய ஒரு கிரகம். ஒரு கிரகம் நல்லதையும் செய்யும், கெடுதலையும் செய்யும். 4 கிரகங்கள் உங்களுக்கு நல்லது செய்யும்னா 4 கிரகங்கள் உங்களுக்கு கெடுதல் செய்யும். ஒரு கிரகம் நல்லதையும் கெட்டதையும் கலந்து செய்யும். இதுதான் இந்த 9 கிரக நவகிரக தத்துவம். இதில் எப்போதாவது ஒரு தடவை, அதாவது தீமை என்பதை விட பாதகம் என்பது என்ன, ஒரு தீமைகளின் அடுக்குகளில் ஒரு ஒட்டுமொத்தமான எல்லா தீமையும் நடந்து கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்ற கொடூரங்கள்லாம் சேர்ந்து நடக்கிற இடம் தான் பாதகம்னு சொல்லப்படுகிறது. இந்த மாதிரியான மலைக்க வைக்கின்ற அளவிற்கு தீமையை கொடுக்கக்கூடிய கிரகம் பாதகமான ஒரு கிரகம். அதற்கு பெயர் பாதகாதிபதி. ஆனால் எல்லாருக்குமே இப்படிப்பட்ட தீமைகள் நடந்துடுறது இல்லையாங்க. ஒருத்தருக்கு ஒரு மாதிரியாக, இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரியாக நடக்கிறது. இந்த மாதிரியான பாதகங்கள் என்பது லட்சத்தில் ஒருவருக்குத்தான் நடக்குமே தவிர நம்மில் எல்லாருக்குமே இல்லைங்க. ஆகவே தான் இந்த பாதகாதிபதி கிரகத்தை பெக்கூலியர் கிரகம்னு சொல்கிறேன். உண்மையிலே லட்சத்திற்கு ஒருவருக்கு மட்டுமே இந்த பாதகம் போன்ற அமைப்புகள் அவருடைய வாழ்க்கையில் நடக்குது. ஆனால் நம்ம இங்கே என்ன நினச்சிக்கிறோம், பாதகாதிபதி கிரகம்னு சொன்னாலே அது பாதகத்தை செய்யும்னு நினச்சிக்கிறோம். அப்படிலாம் கண்டிப்பாக கிடையாதுங்க. பாதகாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய கிரகம் பாபத்துவத்தை அடைந்திருந்தால் அது பாதகம் தரும் தன்மையை இழக்கிறது என்பதுதான் உண்மை. பாதகாதிபதி கிரகம் வக்ரமாக இருந்தாலோ, பாதகாதிபதி கிரகம் சனி செவ்வாயோடு தொடர்புகளில் இருந்தாலோ அந்த கிரகம் பாதகத்தை தருவதில்லை. பாதகாதிபதி கிரகம் பாதக வீட்டிலேயே இருந்தால் மட்டுமே அது மாதிரியான ஒரு பாபத்துவமான அமைப்புகள் அது செய்யுது. இது சரஸ்திர உபய இலக்கணங்களுக்கு கண்டிப்பாக வேறுபடும் என்பதும் ஜோதிடம் முன்னும் அறிந்தவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பாதகாதிபதி எந்த வீட்டில் உட்கார்ந்தாலும் பாதகத்தன்மையை செய்வார் என்பதில் கொஞ்சம் கூட உண்மை இல்லைங்க. அது அதனுடைய இயல்பான காரக ஆதிபத்தியம் எதை செய்யுமோ அதைத்தாங்க செய்யும். உண்மையில் பாதகாதிபதி சரஸ்திர உபய லக்கணங்கள் எதுவாக இருந்தாலும் பாதக வீட்டில், உதாரணமாக உபய லக்கணத்திற்கு பாதகாதிபதி 7ஆம் அதிபதியாக வருவார். அப்போ அவர் 7வது வீட்டில் இருந்தால் மட்டுமே சுபத்தன்மையோடு இருந்தால் அவரே ஆட்சி உச்சமாக அந்த இடத்துல இருப்பார். அப்போ அந்த ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் அவர் கூடுதல் சுபத்துவமாக சந்திர அதியோகம் என்கின்ற விதிவிலக்கை தவிர்த்து சுக்கிர பார்வை, குருவின் பார்வை என்பது போன்ற சுபத்தன்மையோடு இருக்கும்போது மட்டும்தான், தானே இயல்பாக சுபமாக இருக்கும்போது மட்டும்தாங்க பாதகத்தை தருகிறார். மற்ற நேரங்களில் கிடையாதுங்க. பாதகாதிபதியோட பார்வை கெடுக்கிறது உண்மை அல்ல. சாரம் என்பது உண்மையிலேயே வேற மாதிரியாக பலன் தரக்கூடிய ஒன்று. ஆகவே பாதகாதிபதி எப்போது கூடுதல் தன்மையோடு பாதக வீட்டிலேயே இருக்கிறாரோ, சரியான பருவத்தில் சரியான வயதில் அந்த பாதகத்தன்மை நடக்க வேண்டிய பருவத்தில் லட்சத்தில் ஒருவருக்குத்தான் அந்த பாதகாதிபத்திய தோஷம் இதை தருமே தவிர எல்லா நேரங்கள்லையும் அந்த பாதகாதிபதி எல்லாருக்குமே கெடுதல் தந்து விடுவதில்லை என்பது தாங்க இன்றைய உண்மையான விளக்கமாக இருக்க முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.